காமராசர் முதல்வராக இருந்தபோது நடந்த நிகழ்வை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். தன்னுடைய உதவியாளர் வைரவனிடம், இந்த வீட்டில் நம்ம 2 பேரு தான் அரிசி பருப்பெல்லாம் பக்கத்தில் ரேஷன் கடையில் வாங்கிக்கோன்னு. ஜனங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் நம்ம சாப்பாடுன்னு. ரேஷனில் வாங்குற அரிசி ஒரு மாதிரி வாடை வீசுதையா, வேற மாற்றிடலாமா, நல்ல அரிசியை சாப்பிடலாம் என்றார் வைரவன். இதை கேட்ட காமராசருக்கு எரிச்சலும் கோபமும் வந்துவிட்டது. முதலமைச்சர் தாமல இந்த அரிசியை சாப்பிடணும், இந்த மக்களுக்கு என்னைக்கு நல்ல அரிசி கிடைக்குதோ அன்னைக்கு தான் நானும் நல்ல அரிசியை சாப்பிடணும் என்றார் காமராசர். குலக்கல்வி என்ற கட்டுப்பாட்டை உடைத்து கல்வியின் கதவுகளை அனைவருக்கும் திறந்தவர் எங்கள் காமராஜர். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடின்றி ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தவரும் எங்கள் காமராஜர். கல்வியே சமுதாய முன்னேற்றத்தின் ஆயுதம் என்பதை செயலால் நிரூபித்தவர் எங்கள் பெருந்தலைவர் காமராஜர். ஒரு நாள் காமராஜர் என்ன பண்ணாரு தெரியுமா? சொந்த தம்பி தப்பு பண்ணா கூட உடனே அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம காமராஜர். அவர் ஒன்றும் பெரிய படிப்பு படிக்கலை, ஆனால் படிக்காத மேதையாக இருந்து நம்ம அனைவரையும் படிக்க வைத்து அழகு பார்த்த உத்தமர்.